புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் பிறவியிலேயே கால் வளைந்து பிறந்த 5 வயது சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்ய உதவி செய்யுமாறு தமிழக அரசுக்கு பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கந்தர்வக்கோட்டை குமரன் காலனியை சேர்ந்த அம்மா செல்வம் சரவணன் தம்பதியரின் மகள் சபர்ணா ஸ்ரீ பிறவியிலேயே கால் வளைந்து பிறந்துள்ளார். தற்போது 5 வயதாகும் சிறுமிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தமிழக அரசும் முதலமைச்சரும் உதவி செய்ய வேண்டும் என பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுகா குமரன் காலனி தெரு. என் பாப்பா கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. என்னால் எவ்வளோ இடம் போயிட்டு வந்துட்டேன். என்னால் பார்க்க முடியலை. பாப்பாவுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். என்னால் எதுவும் செய்ய முடியலை. எங்கள் வீட்டுக்காரங்க டீ கடையில் தான் வேலை பார்க்குறாங்க. அரசாங்கம் எங்களை வேண்டி கேட்குறேன், எங்கள் பாப்பாவுக்கு உதவி செய்யணும். முதலமைச்சர் ஐயா வேண்டி கேட்குறேன், என் பாப்பா காலை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுங்க. என்னால் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், பார்த்துட்டேனால எதுவும் செய்ய முடியலை. நான் தூக்கிட்டு எங்கெங்கே போகணுமோ போயிட்டு வந்துட்டேன். என்னால் பணம் என்கிட்ட இல்லை. என்னால் பார்க்க முடியலை. பாப்பால் நடக்க முடியலை சார். கால் வலிக்குதுன்னு சொல்லுது. என்னால் எந்த முயற்சியும் பண்ணி என்னால் எதுவும் செய்ய முடியலை. உங்களை வேண்டி கேட்குறேன் ஐயா. இங்கே ஐயா என் பாப்பாவை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுக்கணுயா. என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியலையா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என் பாப்பா கால் தான் வலிக்குதுங்கிறது. என்னால் கஷ்டமாக இருக்குது, பார்க்க முடியலை. உங்களை தான் வேண்டி கேட்குறேன். நீங்கள் தான் என் பாப்பா காலை சரி செஞ்சு கொண்டு என்னால் பேச முடியலையா. எனக்கு தாங்க முடியலை. முதலமைச்சர் ஐயா வேண்டி கேட்குறேன், பாப்பா காலை சரி செஞ்சு கொடுங்கய்யா. என்னால் வேறு எதுவும் பேச முடியலை.